வணக்கம். களியக்காவிளை பேருந்து நிலையம் விரிவாக்கத்துக்காக இடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கடந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு பணியும் தொடங்காம அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. களியக்காவிளை அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தம். 2 மாநில பயணிகள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தமாகவும், அது மட்டும் இல்ல அதிகப்படியான வணிகம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் களியக்காவிளை அமைஞ்சிருக்கு. களியக்காவிளைன்னு சொன்னாலே அந்த பேருந்து நிலையம், பேருந்து நிலையத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சந்தை, அதை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வணிகம் அப்படின்னு சொல்லி அந்த களியக்காவிளை ஒரு வணிக மையமாக தான் 2 மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு களியக்காவிளை ஒரு மிகப்பெரிய வணிக நிலையமா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த களியக்காவிளை பகுதியில் 1986ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்குனாங்க. அந்த பேருந்து நிலையத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி ஒரு சந்தை இருக்கு. அந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த பேருந்து நிலைய பகுதியும் அந்த சந்தையாக தான் இருந்திருக்கு. காய்கறி, மீன் சந்தை இதெல்லாம் அந்த பகுதியில் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த 1986ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1.20 ஏக்கர் இருந்த அந்த சந்தை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 சென்ட் நிலத்தை கையகப்படுத்தி, அரசு கையகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையத்தை 1986ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 1986ஆம் ஆண்டு விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம் சுந்தர்தாஸ் என்பவர் தான் இந்த பகுதியில் நம்ம விளவங்கோடு தொகுதியில் 1986ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இந்த எம் சுந்தர்தாஸ் அப்படிங்கிறவருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் நம்ம விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இப்படி ஒரு எம்எல்ஏ இருந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இந்த பேருந்து நிலைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த சுந்தர்தாஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக 3 முறை விளவங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 1984, 89, 1991 ஆகிய காலகட்டங்களில் இந்த 3 தேர்தலில் அவர் தான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்று விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் அவருக்கு அந்த 1984ஆம் ஆண்டு எப்படி சுந்தர்தாஸ் இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ கடைசியாக நம்ம அக்கா விஜயதரணி அவர்களும் தொடர்ச்சியாக 3 முறை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருந்தாங்க. அவங்க 2011, 16, 2021 தேர்தலில் வெற்றி பெற்று விளவங்கோடு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. இந்த வெற்றி அவருடைய பணிக்கு மக்கள் கொடுத்த பரிசா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பா கிடையாது. விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. காங்கிரஸ் கட்சி யாரை கைகாட்டுதோ அவர் தான் இங்க வெற்றி வேட்பாளராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் அக்கா விஜயதரணி அவர்களாக இருந்தாலும் சரி, சுந்தர்தாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக 3 முறை இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் விஷயத்துக்கு வருவோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் விஷயத்தை பொறுத்தவரை 1986 கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகங்களாக இருந்தாலும் சரி, பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி, கழிவறைகளாக இருந்தாலும் சரி, எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய ஒரு சூழல்ல இருந்த அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2019ஆம் ஆண்டு இந்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அரசு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பாணை வெளியிடுது. இந்த அறிவிப்பாணை எப்படி வெளியிடப்படுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த அந்த வணிக வளாகங்கள் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தையிலிருந்து மேலும் 40 சென்ட் நிலம் கையகப்படுத்தி பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்து ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையமாக 2 மாநில பயணிகளுக்கும் அதிகப்படியான பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்கிறதுனால, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக மேலும் அந்த பேருந்து நிலையத்தின் பின்னால் இருக்கக்கூடிய சந்தையிலிருந்து கூடுதலாக 40 சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்த பேருந்து நிலையம் விரிவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கப்படுது. இது ஒதுக்கப்பட்டது 2019ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வருடமே அங்க இருந்தக்கூடிய வணிக வளாகங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு பின்னால் இயங்கிக் கொண்டிருந்த காய்கறி சந்தை, மீன் சந்தைகளும் இடமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த பின்னால் இயங்கிக் கொண்டிருந்த அந்த காய்கறி சந்தை எங்க போகுதுன்னா, பேருந்து நிலையத்திற்கு அப்படியே இடது பக்கமாக ஒரு 2 மாடி கட்டடம் அரசு சார்பில் கட்டப்பட்டு அந்த கட்டிடத்திற்குள் காய்கறி சந்தை செயல்பட தொடங்குது. மீன் சந்தை ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த அதே பகுதியில் இயங்கிட்டு இருக்கு. இந்த காய்கறி சந்தையை பொறுத்த வரைக்கும் இது எளிதாக அந்த வணிகர்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமாக இல்லை. அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த வணிக வளாகமும் அந்த காய்கறி சந்தை வணிக வளாகம் அந்த பகுதியில் கட்டப்பட்டது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. வணிகர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பயணிகளாக இருந்தாலும் சரி, அரசுக்கு தொடர்ச்சியா ஒரு கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்தை
உடனடியாக கட்டி முடிக்கணும். ஏன்னா வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, பேருந்துகள் வந்து செல்வதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பயணிகளுக்கான கழிவறை வசதியே அங்கே வந்து இல்லாமல் இருக்குது. எனவே வந்து கூடிய விரைவில் வந்து பேருந்து நிலையத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த 2019ஆம் ஆண்டு இடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாகுது. இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு பணிகளும் வந்து தொடங்காம தான் இருக்கு. இதற்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு கழிவறை அங்கே இருக்கு. ஆனால் என்ன காரணம் தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கழிவறையை வந்து பூட்டி வச்சிருக்காங்க. பூட்டிட்டு சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய கழிவறையை மக்கள் இப்போ தற்போது பயன்படுத்துவதற்காக வந்து அந்த கழிவறை வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விட்டுருக்காங்க. ஆனா அந்த கழிவறைக்கு செல்லக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பேருந்து நிலையத்திலிருந்து முதியவர்களோ பெண்களோ ஏறி செல்வதற்கு சற்று சிரமப்படக்கூடிய வழியாக தான் அந்த கழிவறைக்கு செல்லக்கூடிய வழி இருக்கு. இதனால வந்து அதிகப்படியான பயணிகள் வந்து அங்க சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு இரவு நேரங்கள் அங்க வரக்கூடிய பெண் பயணிகளுக்கு வந்து அந்த கழிவறையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் விரிவாக்கத்திற்கு 2019ஆம் ஆண்டு அதிமுக அரசு வந்து 3 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிதி வந்து இந்த பேருந்து நிலையம் வந்து இடிக்கப்பட்டு அதன் பிறகு எந்த பணிகளும் வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்த போது இந்த களியக்காலை பேரூராட்சி நிர்வாகம் அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது. மேலும் 1.5 கோடி ரூபாய் வந்து இந்த பேருந்து நிலைய விரிவாக்க கட்டுமானத்திற்கு ஒதுக்க வேண்டும். ஏற்கனவே ஒதுக்கி இருக்க நிதியை வச்சு இந்த 3 கோடி ரூபாய் வைத்து இந்த பணிகளை முடிக்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒரு 1.5 கோடி ரூபாய் இன்னும் வந்து இந்த பணிக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து பேரூராட்சி நிர்வாகம் வந்து ஒரு கோரிக்கை வைக்குது. கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த 3 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு பல கட்ட போராட்டங்கள் பல கட்ட கோரிக்கைகளை தாண்டி இப்போது நம்ம விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அக்கா தாரகை கத்பட் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு தன்னுடைய முதல் கூட்டத்தொடரிலே வந்து இந்த களியக்காலை பேருந்து நிலைய பிரச்சனையை வந்து சட்டசபையில் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா கே நேரு அவர்கள் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவலை, கருங்கல், கிள்ளியூர் இப்படி 3 பேருந்து நிலையங்கள் உட்பட தமிழகத்தில் உள்ள 12 பேருந்து நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்காக அரசு வந்து 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அப்படின்னு சொல்ற ஒரு அறிக்கையை வந்து ஐயா கே நேரு அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. இது 2வது முறையாக களியக்காலை பேருந்து நிலையத்திற்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனா சட்டசபையில கே நேரு வந்து அறிவிச்சிருக்காரு. ஆனா அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்து இதுவரைக்கும் வந்து வெளியாகல. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து வணிகர்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பயணிகளாக இருந்தாலும் சரி, திரும்ப வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ வந்து இந்த பேருந்து நிலைய கட்டுமானம் முடிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அக்கா விஜயதரணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதுதான் வந்து இந்த பேருந்து நிலையத்திற்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்போது வந்து அவங்கள்ட்ட கேட்டப்போ வந்து இந்த கட்டுமான பணிகள் குறித்து பேசும்போது வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து ஒரு அளவுக்கு மேலே அவங்கள்ட்ட கேட்க முடியல, அவங்க வந்து அதுக்கான நிதி தாரதில் வந்து தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து இப்போ ஆளும் கட்சியில் வந்து அவங்க கடைசியாக வந்து எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, ஒரு 3 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அப்போது வந்து இது பற்றி அவர்கள் வந்து சட்டசபையில் இதுவரைக்கும் வந்து பேசினதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஆனால் அக்கா தாரை கத்பட் அவர்கள் வெற்றி பெற்று தன்னுடைய முதல் கூட்டத்தொடரிலே இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த பேசினதுக்கு வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும். அக்கா தாரையை கத்பட்டை பொறுத்த வரைக்கும் அக்காளுக்கே தெரியும், இந்த விளவங்கோடு தொகுதியில் அக்காளை வந்து வேட்பாளராக அறிவிச்ச போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து அக்காளுக்கு நன்றாக தெரியும். அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து அக்கா தாரை கத்பட் அவர்களை இந்த விளவங்கோடு தொகுதி மக்கள் வந்து வெற்றி பெற செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 92,000 வாக்குகள் பெற்று இன்றைக்கு வந்து சட்டசபையில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி சார்பில் விளவங்கோடு பிரதிநிதியாக வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா முழுக்க வந்து விளவங்கோடு தொகுதி மக்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். 91 வாக்குகள் பெற்ற அக்கா தாரை கத்பட் அவர்கள் வந்து மக்களுக்காக என்ன பண்ண போறாங்க, வெறும் நன்றி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில வந்து தனக்கு கிடைத்த இந்த வெற்றியை வந்து முடிக்க போறாங்களா, இல்ல மக்களின் வந்து அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலைய பணியை வந்து அக்கா வந்து போராடி மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அக்கா தாரை கத்பட் அவர்களுக்கு வந்து நேரடி ஒரு சவாலாகவே நாங்க வைக்கிறோம். இந்த 2 ஆண்டுகள்ல மக்கள் உங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நீங்க வந்து ஒரு கைமாறு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இந்த 2 ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் இந்த பேருந்து நிலைய கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவது இந்த 2 ஆண்டுகளில் நடத்தி பணிகளை துவங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அக்காளுக்கு வந்து கோரிக்கை மட்டுமல்ல, ஒரு நேரடி சவாலாகவும் நாங்கள் இதை வந்து வைக்கிறோம். அக்கா இந்த 2 ஆண்டுகளில் வந்து இந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை துவங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கல் நாட்டு விழாவில் அக்காளை சந்தித்து அக்காளுக்கு வந்து நன்றியும் பாராட்டுகளையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக தெரிவிப்போம். இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி பதிவு அப்படின்னு இல்லாமல் மக்களின் அடிப்படை தேவைக்கான ஒரு பதிவு அப்படின்னு நான் வந்து அனைவரும் வந்து இந்த பதிவை வந்து பார்க்கணும். அதை தாண்டி
அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த பேருந்து நிலைய பணிகளை பத்தி பேசும்போது இன்னொரு தரப்பு வந்து இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. அரசு மக்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பண்ண போறாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது வந்து அறிவிப்பு வெளியானாலும் அது நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து சில காலங்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கான நினைவிடம் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளிலே வந்து கட்டி முடிச்சாங்க. அதே மாதிரி தான் திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு உள்ளாடியே வந்து ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு வந்து மெரினால வந்து ஒரு மிகப்பெரிய நினைவு மண்டபத்தை வந்து கட்டி முடிச்சாங்க. இப்படி 2 கட்சிகளும் தங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்காக மெரினாவில் வந்து ஒரு மிகப்பெரிய நினைவு மண்டபத்தை வந்து கட்டி முடிக்கக்கூடிய வேகத்தை ஏன் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் காட்டல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகுது இந்த பேருந்து நிலையம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அங்கிருந்த வணிகர்களை அப்புறப்படுத்தி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கடக்க போகுது. ஆனா இதுவரைக்கும் அந்த பேருந்து நிலைய பணிகளை முடிக்க வேண்டும். அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட வணிகர்களுக்கு அந்த வணிக கடைகளை கட்டி கொடுத்து அந்த வணிகர்களை திரும்ப வாங்க வந்து அவர்களுக்கான தொழிலை தொடங்குவதற்கான வழியை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த நினைவு மண்டபங்கள் கட்டுற வேகத்தை வந்து ஏன் மக்கள் திட்டங்களுக்கு அவங்க வந்து காட்டல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அக்கா தாரையை கற்பட்டவர்கள் இந்த 2 ஆண்டு கால ஆட்சியிலாவது இந்த களியக்காலை பேருந்து நிலைய பணிகள் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்படுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.